ஹலோ, நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் பெட்டர் ஆன் பெட்ராக் நியூ சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்கோ. சரி, எப்போவுமே நம்ம வழக்கம் போல் மைன்கிராஃப்டோட பேசிக் ஐட்டம் உட்டு எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி என் கண்ணில் 2 ஷீப்பு மாட்டியிருக்கு. அந்த ஷீப்பை சீவிர வேண்டு தான். ரைட்டு, டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கிராஃப்டிங் டேபிளை போட்டாச்சு. அப்புறம் ஆக்ஸ் வேணும், ஆக்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு பிக்காக்ஸு. ஓமே காட், இப்போ கடன் போய் அந்த ஷீப்போ வெட்டில் துண்டு 1 2 போகணும். என்ன ஹார்ட்லாம் கட்டுது. ஓமே காட், சூப்பராக இருக்கு. இதான் பெட்டர் ஆன் பெட்ராக்கா, அருமையாக இருக்குங்க. இப்போ அங்கிட்டு இங்கிட்டும் தேடுவோம். ஏன்னா வெள்ளை கலர் இருந்தால் தான் நம்ம ஒரு ஒயிட் பெட் செய்ய முடியும். ஒயிட் கலர் பெட் காண்டி ஷீப்பு. சரி, இந்த கருப்பு ஷீப்பையும் பொழந்துரும். ஷீப்போட டெக்ஸ்சர் பேக்கும் மாறி இருக்கு. ஓகே, அங்கிட்டு இங்கிட்டு இங்கே ஒன்று வரேன்டா, வந்து வெட்டுறேன்டா. ஏய் ஏன் நகர மாட்டேது? போயிருச்சு. சாம்பி என்ன மின்னுது? மின்னுது. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, நார்மல் ஆட்டுக்குட்டி இருக்குது, போட்டு தெளியாச்சு. ரைட்டு, அதே மாதிரி இந்த பெட்டர் ஆன் பெட்ராக்கில் நான் சில டாஸ்க்லாம் செய்யலான்னு இருக்கேன். அந்த டாஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுற டாஸ்க்கு தான் நான் பெட்டர் ஆன் பெட்ராக்கில் செய்ய போகிறேன். நான் என் டாஸ்க்காக இதில் சொல்கிறேன். இதில் இருக்கிற எல்லா ஆர்மரையும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்மர் ஸ்டாண்டர்ட் எல்லா ஆர்மரையும் 100 டேஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்குள்ளே நான் வைக்கணும். அது என் ஃபஸ்ட்டு டாஸ்க். வேறு ஏதாச்சும் டாஸ்க்கு செய்யணுன்னா நீங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா அனிமலும் க்ளோ ஆகும். அந்த க்ளோ ஆகிற அனிமல்கிட்ட நம்மள்ட்ட நிறைய லூட்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே இது நான் 4 5 போடுறேன்னு நினைக்கிறேன். பெட்டர் ஆன் பெட்ராக் சீரீஸு 5ஆவதாக போடுறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பிஎஃப் ஜோக்கர் தான் போட்டிருக்காப்புல. ரைட்டு, இங்கிட்ட எதுவும் அந்த மினுக்கிற பன்னியோ மாடோ ஷீப்போ எதுவும் கிடைக்கல. அப்புறமாட்டி இங்கே ஒரு மரத்தில் ஃப்ரூட்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரி, வயிற்று பசிக்கு இதை யூஸ் பண்ணிக்கோன்னு. ஏன்னா கேரட்டு, இது ஒயில்டு கேரட்டுன்னு போட்டிருக்காங்க. ரைட்டு, சரி, அங்கிட்டு இங்கிட்டும் நான் தேடுவோம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. எனக்கு அங்கிட்டு ஏதோ வில்லேஜ் இல்லை, ஏதாச்சும் ரேர் ஸ்ட்ரக்சர் சொல்லும் போலே மேலே ரேர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது விசார்ட் டவர்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட விசார்ட்டை மேஜிக் பவர்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே வெயிட், இல்லை நான் அந்த சைடில் பார்த்தது உண்மைதானா? எதுக்கும் பெட்டை போட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓமே காட், இங்கே ஒரு பாஸ் இருக்கான். இந்த பாஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கில் பண்ணிடுவோம். இந்த பாஸ் என்ன பாஸ்ன்னு வேறு தெரிலையே. ரைட்டு, ஓகே, யாருன்னு அங்கே நிற்கிறான்னு பார்ப்போமா? டே தம்பி, யாரா நிற்கிற? யோ திஸ் இஸ் கிளாசிக். பார்த்தா தெரில, நம்ம பியூ ஜோக்கரும் ஆடும் போல் ஃபஸ்ட்டு கொண்ட பாஸ் தான். அதே மாதிரி நம்மளும் ஃபஸ்ட்டு கொல்ல போகிற பாஸும் இதான் இன்றைக்கி நம்ம கைமா பண்ண போகிறோம். என்ன, எனக்கு அப்பப்போ ஃபோனு பக்காகுது. இது எல்லோரும் பெட்ராக்கு பதிலாக பக்ராங் சொல்கிறாங்க. அது உண்மையாக தான் இருக்குது. அந்த பாஸ் அங்கேவே லாக் ஆகிடுச்சு போல். என்னடா வருது திடீர்னு, பாயுது நம்மக்கிட்ட. அருமை, பக்கத்துலேயே வருது. தள்ளி போ. என்ன விச்சு சவுண்டெல்லாம் கேட்குது உள்ள. இவங்க இது நார்மல் டவரில் விச்சு டவர் போல். ரைட்டு, உள்ளே போனால் பாய்சன் போட்டே சாகடிப்பாங்க. கீழே இறங்கி வாடா, ஒத்த வா, கீழே வாடா. என்ன ஃபேண்டம்லாம் வருது? என்ன வித்தா கட்டுறியா? எனக்கே வித்தையா? கீழே வா, உன்னை அடிக்கிற அடியில். என்னடா கக்குற? யோ என்னையா பிளாஸ்ட்லாம் பண்ணுற? பிளாஸ்ட்டு அங்கிட்டு இங்கிட்டும் குதிக்கிறேன். கண்ணு தெரியாமல். எனக்கு ஒரு ஐடியா. இந்த கேவில் அதை ட்ராப்லாம் பண்ணேன். அதை கொஞ்சம் ஸ்பீடாக விட்றேன். நம்மளுக்கு சோறு வேற இல்லை. இந்த கேவுக்குள்ளே அதை ட்ராப் பண்ணிட்டோன்னு வைங்களேன், ஈஸியாக அதை அடித்து சாகடிச்சிடலாம். அதுக்கு நான் வேலையாக பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே மேலெலாம் பேண்டம் சுற்றுது, ராத்திரி ஆகுது. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் யாரும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எல்லோரும் பண்ணிடுங்க. அருமை.
இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம பாஸு கூட நம்மளை வந்து அடிக்க மாட்றாப்புல. அவர் ஓரத்தில் இருக்கார். இந்த ஃபேண்டம் அட் அ டயத்தில் 3 பேர் வந்து சைன்னு நம்ம மேலே பாயிறாங்க. ஃபஸ்ட் டைம் செத்துட்டேன் வேர்ல்டில். ஓகே, ஃபேண்டம் தான் அதிகமாக இருக்குது. சரி, ட்ராப் ஆன லூட் எடுக்கணுமா, எடுப்போம். எனக்கு இந்த பெட்டர் அண்ட் பெட்டராக்கில் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? நம்ம செத்தோன்னா நம்ம லூட்டை எங்கேயும் பறந்து போகாமல் பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ் இந்த கார்னர் தான் இருக்குது, எகிரி போய் ஒரே அடி இவனை. எங்கே கத்தி மேலே டேய் கத்தி எடுக்கிறதுக்கு இன்வென்டரி ஓப்பன் பண்ண என்னை அடிக்கிற? வாடா இருடா, புளியை தோண்டி உன்னை மூடுறேன். சீக்கிரம் மைண்ட் பண்ணணும். இந்த கோல் முதலாம் கிடைக்காது, இப்போ கிடைக்கிது. அதாவது கிடைச்சா கூட ஃபுட்டுக்கு யூஸ் ஆகிருக்கும். சீக்கிரம் கேவ் ஓப்பன் பண்ணு. தோண்டு. ஐயோ வாய் குளருது, சாப்பாடு இல்லை. இந்த இது எங்கே கிடக்கான்னு தெரில, நம்மளை அடித்து சாகடிக்கிறான். கீழே வாடா பாஸு, உன்னைய கொல்றதுக்கு. வாடா தம்பி, இங்கே வாடா. என்னடா பார்வை, வாடா பக்கத்தில் வாடா. ஏன் ஃபேண்டம் ரொம்ப ஸ்லோ? பார்க்காத நேரத்தெல்லாம் அடிக்கிற. உனக்கு வீட்டில் சோறு போட்டு வளர்க்கலையாடா பைத்தியக்காரா? சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறியா? பார்க்காத நேரத்தெல்லாம் அடிக்கிற ஒரு மனுஷனை. சீக்கிரம் இறங்கடா கீழே. அங்கே ஆகாயத்தில் நிற்கிறாமே, இறங்கியும் தொலைய மாட்டான். முடிச்சிட்டான், அருமை. 2வது தடவை சாகுறேன். பெட்டில் ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிடுவோம். ரொம்ப இல்லை, பக்காகுதே. மேலே எகிரி குதிச்சு போவோம். எனக்கு இப்போ தான் புரியுது, அந்த சோனாப்பானா என்கிட்ட லைவ் போடுறதுக்கு முன்னாடி சொன்னாப்புல, ஈஸின்னு நினைக்காத பொழந்து கட்டுறாங்கன்னு. இப்போ புரியுது. சரி, எல்லா லூட்டையும் ட்ராப் பண்ண வைப்போம். கடன் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் கைக்கு ஏத்தாப்புல வச்சாதான் அவங்கள முடிக்க முடியும். ஓகே. இதில் இன்னும் 9 பாஸ் இருக்குது. இதை சேர்த்தா 10 பாஸு. ஐயோ கிட்ட வரானே கீழே கூட்டிகிட்டு போகணுமே. என்ன ஹார்ட் இறங்கல, பொசுக்கு நம்ம 4 ஆட்டு தான் இருக்குது. வாடா தம்பி வாடா. உன்னைதானே நெஞ்சா முண்டு தேடிக்கிறேனே வாடா. ஃபேண்டம் வரக்கூடாது, அது கண்டிங்கிட்டு லாக் பண்ணிடுவோம். லாக்கு. நேராக இருக்காம கீழே வாடா, கீழே இறங்கடா செல்லமே. கீழே இறங்கணும். சோறு திம்போம். அங்கவே இருக்காங்க மேலேயே. பைத்தியக்காரன் கீழே இறங்கல, அதனால சைடில் வந்தேன். இந்த சைடில் பார்த்தா சைடில் வரான். அடி, நான் முடிச்சிட்டான். கோயந்தாதானா? சரி, ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு திரும்பி போவான். ஃபேண்டமு, நான் அவனை தாண்டா அடிக்கணும், உங்களை இல்லை. சரி, அவன் லூட்டில் என்ன இருக்குது? என்ன ஃபயர் ஸ்மித்து, சூப்பர் ஸ்வால்லாம் இருக்குது. ஓகே, 3 கத்தி. உன்னைய வெட்டில் எங்கே இருக்கான்? காணா, வானத்தில் இல்லை. ஒரு வேலை இது கீழே ஏதாச்சும் இருக்கானா சைடில்? என்ன ஃபேண்டம் வானத்துக்கு போகுது? இங்கிட்டு இந்தா இருக்கான். இரு இந்தா வரேன். உன்னை அடிக்கிறதுக்கு கீழே அண்ணே வரேன். டேய் என்னடா பாயிர? ஐய இப்படி இருந்தா நான் எப்படி அடிக்க? உசுரே வாங்காத தம்பி, வாப்பா கிட்ட வாடா. என்னைய பார்க்காதடா, கண்ணுக்குள்ள அடிக்காதடா. கிட்ட வந்து ஒரு அடி வாங்குடா. என்னைய அடிக்கிற? இரு. இவன் வேற பத்துக்கிச்சா? பத்துக்கிச்சு தக்கு சிக்கு. 10 நப்பையும் வந்து முட்டை வர உனக்கு அறிவில். அங்கிட்டு போடா ஃபேண்டம். நம்மளை முடிச்சிட்டான். வெறி ஆகுது. இவனை சீக்கிரம் முடிக்கிறேன். இந்த ஃபேண்டம் தாங்க தொல்லை பண்ணுது. கீழே வாடா, ஒத்த வாடா, பக்கத்தில் வாடானா வந்துருவியா? 2 ஆட்டு. இரு, எரிய வைக்கிறேன். இல்லை, உன்னை கொள்றேன். சாவுடா செத்தப்பில்லை. வாங்க, நல்லா வாங்க. ஏன்ட்டியாவா வம்பு? வாங்கு. வாங்குடா, ஒழுங்காடி. இன்னும் கொஞ்சம் தான்டா, வாங்கிட்டு போடா. மூச்சு திணற வரக்கூடாது. அவன் ஹை மேஜிக் ஸ்டோனு எல்லாம் கொடுத்துருக்கேன். சரி, இதை போய் சேஃபாக நம்ம கிட்ட வச்சுட்டு அப்புறமாட்டி சாகிறதா லூட் எடுக்கிறதான்னு பார்ப்போம். டக்குன்னு போய் தூங்கணும். ராத்திரி வேறு ஆயிடுச்சு. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஜாம்பி கிரீப்பர். டே முடிச்சிட்டான். சரி, அந்த இது அங்கேவே கிடக்கட்டும். நம்ம தூங்கிடுவோம். தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம லூட்டை ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னேன். நம்மளை அடிக்கிறாங்க. நான் லூட் எடுக்கிறக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த இடத்துலலாம் நிற்கிறேன்.
இவங்கள ஃபேண்டம்மை போட்டு தள்ளிட்டு தான் நான் வந்து வெளியில் ஏறணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கை சும்மா இருக்காதுல்ல. அங்கே பூட்டியிருந்த கதவை திறந்து விட்டேன். 2 விச்சு வந்தான், நம்மளையும் அடித்தான், ஃபேண்டமையும் அடித்தான். விச்சை முடிச்சிட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இல்லை, விச்சு வந்து இருக்காப்புல, அவரை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக விச்செல்லாம் அடிச்சுட்டு ஃபேண்டம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பேஸுக்கு மேலே ஒரு பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு பெட்டு, செஸ்ட்டு, கிராஃப்டிங் டேபிள்லாம் இருக்குது. ரீஸ்பெயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு மேலே யார் பண்ணி தம்பி, யார் நீங்கள் இந்தாங்க பற்றிக்கோங்க. குளுகுளுன்னு இருக்கா? குளுகுளுன்னு என்னப்பா மந்திரம்லாம் ஓதுற? சாக்லையா? செத்துட்டேன். சூப்பர் தம்பி. சரி, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணா இல்லை, எதுவும் இல்லை. ஃபேண்டம் எங்கே பார்த்தாலும் ஃபேண்டம். நான் இந்த ஃபேண்டமை கொண்டு முடிச்சுட்டு வரேன் வீடியோக்கு ஃபேண்டமை முடிச்சு தள்ளிட்டு வரேன். கிட்டத்தட்ட இருந்த எல்லா ஃபேண்டமையும் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஒரு வில்லேஜ் பார்த்துருப்போம், அடி வாங்கி சாக போல. அந்த வில்லேஜுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ராத்திரி ஆக போதே. அந்த வில்லேஜில் நீ டேரா போட்டு அந்த வில்லேஜை நம்ம ஓவர் கண்ட்ரோல் எடுக்கிறோம். வில்லேஜுக்கு போகிறேன், வீட்டுக்குள் போய் தூங்க போகிறேன். குட் டு நைட். தூங்கு. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அப்புறமாட்டி ஒரு ஆப்ளின் ட்ரேடர் பார்த்தேன். 3 கோல்டுக்கு 5 அயனு, 4 அயனுக்கு அன்பிரேக்கிங், ஃபார்ச்சூன், எஃபென்சியன்சி போட்ட பிக்காக்ஸ் தரேன். ரைட்டு, நல்ல ஆஃபர்னு ட்ரேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் வில்லேஜை தள்ளி ஒரு இடத்த வந்து நம்ம பேஸ் பில்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த 100 டேஸில் பேஸ் பில்ட் பண்ணுறதுக்காண்டி இடத்த ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் டேட்டை பார்த்தா 5 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் நம்மளுக்கு 95 டேஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபார்ம்னு ஒரு கண்டென்ட் போட்டு கொடுக்கோம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பபாய், see you.